இப்போ இந்த சரக்குகள் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வருதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. குவாலிட்டி ஆஃப் லிக்கர்ன்றது தனியாக வச்சிரும். எலைட் ஒயின் ஷாப்ல கிடைக்கிறதுன்றது தனியாக வைப்போம். அதுக்கே நம்ம கேள்வி கேட்கணும். இதில் வந்து யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் போகுது, எந்த லிக்கர் ஃபேக்ட்ரிக்கு அந்த கான்ட்ராக்ட் போகுது, எவ்வளோ பாட்டில்ஸ் வந்து வருதுன்னு, நீ இதை தான் குடிக்கணும்னு அவங்க திணிக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இடையில ஒரு இதில் ஒன்று பார்த்தேன் நான். பட்வைசர் வந்து இங்கே வராதுக்கு ரீசன்னா பட்வைசர்கிட்ட கமிஷன் அதிகமாக கேட்டதுனால பட்வைசர் தேவையே இல்லை, நான் இங்கே நான் விற்கணும் எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பட்வைசர் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம் இல்லை, அதெல்லாம் உண்மைதான். அதாவது என்னன்னா இவங்க வந்து பாட்டிலுக்கு இங்கே வாங்குற காசுலாம் இல்லை, அங்கே இருந்தே, அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பாட்டிலுக்கும் வரதுலேருந்தே அந்த மேலே இருக்க எல்லாருக்குமே போகுது காசு. அதில் டவுட்லாம் வேணாம். அதனால தான் ப்ரீமியமான பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே அதிகமாக புழக்கத்தில் இல்லாத காரணம். இன்னொன்று அதோட ரேட் வந்து இது இப்போ வந்து கவர்மெண்ட்டோட டேக்ஸ் கலால் வரிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு சரக்கு விற்கிறாங்கன்னா அதோட ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 20 ரூபா அந்த மாதிரி தான். மிச்சம் இருக்கிற காசு பாட்டிலிங் காஸ்ட் கொஞ்சம் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கொஞ்சம் தான். எங்கே மேஜராக போகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது. இப்போ அவங்களோட பேஸ் ரேட், இப்போ இது மாதிரி பெரிய பிராண்டோட பேஸ் ரேட்டில் மேலே இந்த டேக்ஸ் ஏற்றுனீங்கன்னா அது எங்கேயோ போயிருக்கும். அதனால புழக்கத்தில் கம்மியாக இருக்கும். நீங்கள் எலைட்டில் ஒரு சில ஐட்டங்கள் கிடைக்குது, நீங்கள் அதிலேயே கவனிச்சிங்கன்னா எதுலெல்லாம் மேனுஃபேக்சரிங் பெங்களூர்ல இருக்கோ அதே சரக்கு நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். அதே பிராண்டு அதே இதில் காஞ்சிபுரம் மேனுஃபேக்சரிங் வேறு, பெங்களூர் மேனுஃபேக்சரிங் வேறு. அதை வந்து யாருமே அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற டேஸ்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். செய்கிற குவாலிட்டியும் சரியில்லைன்றது தான் பாயிண்ட். நம்ம ஏகப்பட்ட பிராண்ட் அதை சொல்லலாம். அந்த பெங்களூர் மேனுஃபேக்சரிங்க்கும் காஞ்சிபுரம் மேனுஃபேக்சரிங்க்கும் இருக்க வித்தியாசம். இது மக்களுக்கு வந்து நீ வாங்குற காசுக்கு தரமான சரக்கும் கொடுக்கல, அதுலேயும் ஊழல் பண்ணுறோம். அதில் வந்து இதோட மோசமானது என்னன்னா இவங்க கன்சப்ஷன் அதிகமாகிறதுக்கு வழிவகுத்து.